முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் ஆல்டர்னேட்டிவாக வந்து கைக்கு போட்டு அதிகம் பண்ண சொன்னேன். அதையும் கேட்கல. நீங்கள் லெட்டர் விட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, விலகிட்டார். விளங்காமல் குறைஞ்சிட்டாரு. அவர் விலகிட்டாலும் எனக்கு நீங்கள் லெட்டர் போட்டதுனால உங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை செஞ்சு நான் புதுப்பிட வராமல் சொன்னேன். அதுவும் நிராகரித்த கூடத்தில் கோவில்களுக்கெல்லாம் நவரசம் பண்ணினேன். அந்த கோவிலில் வந்து நவராத்திரி கோவில் வச்சிருக்கா முடியாது சொல்லி அவள் அப்படின்னு தடுத்தாங்க. எப்படி மீட்டிங் போட்டுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் புகார் அதை பற்றி அவங்க என்ன தப்பு பண்ணிருக்கா இதில் யாருமே வேலை பண்ண மாட்டேங்கிறாங்க. பொய் புகார் கொடுத்துருக்கா பொய் புகார் என்ன தப்பு பண்ணி அதை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. யாரு நிர்வாகம் அப்படிப்பட்ட நிர்வாகம் இருக்கிறாங்க. எதுக்குமே இது நடக்க மாட்டேங்குது. சொல்றது ஒன்று எழுதுறது ஒன்றா இருக்கு. நம்ம போனவொடனே அட்டன்ஸ் கைட்டு வாங்கினா வீட்டுக்கு முடிஞ்சு அவளை கேள்வி கொடுத்தா நான் கேட்ட நான் கைட்டு போட்டதேங்கிறாங்க. இது நான் மேனேஜ் பண்ணுறாங்க நிர்வாகம். எது கோவில் உட்காந்து போய் பேசுகிறாங்க. ராமங்கிறாரு பேசவே இல்லைங்கிறாங்க. 3 தடவை இந்த ஆகி போச்சு. அவங்க இப்போ போய் நாங்கள் ஈஸியானா தலைவர்னா செகண்ட் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பேசி முடிச்சுட்டு அவர் சொல்கிறார் ரகுநாக்கு ஒரு நாள் கற்றுக்கிறாரு. நீங்கள் விலகி எடுப்பாங்கிறாரு. நான் விலக மாட்டேங்கிறாரு. அப்போ என்னை தெரிஞ்சாருக்கலாம் நீங்கள் பதிவு சொல்லுங்கிறாரு. நான் 3 கேட்டேன். நான் போட்டால் செல்லுமான்னு கேட்குறேன். நீங்கள் போடுமா ஏற்றுக்கிறேங்கிறாரு. நான் பதிவு போட்டேன். பதிவு போட்டு அடுத்த எல்லாரும் மேலே குதிக்கிறாங்க. நீ கூட செல்லாது 4 பேர் போய் குதிக்கிறாங்க. முடிவு எடுக்க முடியாது குதிக்கிறாங்க. அப்போ யாரும் சொல்லாரு. நான் சொல்லி பட்டம் சொல்லலாம். செக்ரட்டரியும் சொல்லலை, தலைவருக்கு சொல்லலை. அப்போ அதே டபுள் கேட் அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் சொல்லி மீட்டிங் போட்டேன். நான் 2 மாதத்துக்கு முன்னாடி 6 மணிக்கு விழாவுக்கு மீட்டிங் போட்டேன். போய் நீங்கள் 6 வரைக்கும் கோயிலோட கொடுத்து ஜாலிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அனுப்பி போயெல்லாம் பார்த்து போயிட்டீங்கலாம். டைம் பண்ண வாட்ச் டைம் போட்டு கோயில் குட்டியெல்லாம் போட்டுருக்காங்க. யாருமே வரல. ஏன்னு கூட கேட்கலாம். 2வது இப்போ கடைசியாக 3வது. அதனால நீங்கள் எல்லாம் நீங்கள் சொல்றதில்ல ஏற்றுக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் முடிவு பண்ணீங்க. இந்த நிர்வாகங்களை வச்சு சமாளிக்க முடியாது. சமாளிக்க மறுபடியும் கொண்டு போக முடியாது. ஒத்தாளுக்கு இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? எப்போ கேட்டாலும் நான் கேட்க மாட்டேங்கிறேன் மன்னிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறது? நிர்வாகம் அவரே கவுன்சில் பண்ண முடியாது. நிர்வாகக்குழுவை அதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. பொதுக்குழு சொல்ல முடியாது. நிர்வாகக்குள்ள நான் சொன்னேன் செக்ரட்டரி கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் வந்து நிறைய சொல்ல முடியா? பொதுக்குழுல போலாம்ல அவரு சொல்லி கேட்காத சூழ்நிலை. என்ன சொன்னவரு? நான் செக்ரட்டரியை கேட்டேன் விலக மாட்டேங்கிறாரு. நீங்கள் பாருங்க நீங்களே முடிவு நம்ம சொல்லாம நம்ம தலைவராக இருக்கிறவர் அதுவும் பண்ணல. அவர் இல்லை ஏன் மேலே பிளேம் பண்ணுறாங்க. அப்போ தப்புங்கிறார் ஒரு விஷயத்தில். அடுத்த பகுதியில் இந்த சங்கப்பதி பண்ணவே இல்லை. இருக்கிற சூழ்நிலையில் சமாஜை வந்து இருக்கிற நிர்வாகக்குழு இருக்காதேன்னு தெரியப்போ பழைய கூட இது போட்டிருக்காங்க. நீ எழுதி வாங்க வாக்கில் எழுதி வாங்க என்ன முடிவு கூட தெரிஞ்ச நாளைக்கு நல்லபடியாக முடிவெடுக்கும். 2வது கட்டுப்படுறாங்க.